என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்கன்னும் புரியல. கடைசியில இழப்பீடு இன்னைக்கு யாருக்கு? எல்லாம் போச்சா? ஒரு செகண்ட்ல எத்தன உயிர்? இப்ப யோசிக்கிறோம், போகாமயே இருந்திருக்கலாமோ? இருந்திருந்தா இந்த மாரிலாம் நடந்திருக்காதோ அப்படின்ட்டு. என்ன பிரயோஜனம்? ஒரு பொங்கல், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்னா, ஐயய்யோ! இப்ப வேணாம், கூட்டம் அதிகமா இருக்கும். இப்பலாம் குழந்தைங்கள கூட்டிட்டு போ முடியாதுன்னு யோசிக்கிறோம்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு யோசிக்கிற நாம, இந்த இடத்துக்கு போனா இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சே, எதுக்காக குழந்தைங்கள கூட்டிட்டு போணும்? எதுக்காக குடும்பத்த கூட்டிட்டு போணும்? யார் யாரையோ குறை சொல்றோம். இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம். இது இப்படி பண்ணியிருந்தா இவ்வளோ இழப்பீடு நடந்திருக்காது அப்படின்ட்டு. இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வலி என்னன்ட்டு. விமர்சனம் பண்றவங்களுக்கு வேணா அது சாதாரணமா இருந்திருக்கலாம். உயிரை பறி கொடுத்தவங்களுக்கு அதோட வலி என்னன்னு அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியை உங்களை பார்த்துக்கோங்க. ஆறுதல் யார் வேணால் சொல்லலாம், ஆனால் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அந்த வலி என்னன்றது புரியும். இனிமேவாது பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. இறந்த உயிர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்போம்.